முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्यङ्गैः सुष्ठुवाक्स्मस्तनूभिः यस्येम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शांति शांति शांति. முருகப்பெருமானுடைய கருணையினால் இன்னைக்கு 87 தானே. இந்த ஞான யோகத்தில் 87வது படிக்கட்டில் சிரவண ரவுண்டில் 87வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த பரம்பொருள் அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார், எப்படி அவரை அறியறது, எப்படி அடையிறது, எப்படி நெருங்கிறது, இதுக்காக ஒரு செல் உயிரிலேருந்து நாம் முயற்சி பண்ணுறோம். எப்போ ஒரு ஜீவன் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி துன்பம், பயம், குழப்பம், பதட்டம்லாம் இல்லாத ஒரு நிலை கிடைக்காதான்னு அது அடி மேலே அடி வாங்கும்போது அந்த வேதனையை யாரோடும் பகிர முடியாத சூழ்நிலையில் இந்த துக்கமற்ற நிலை, எல்லாம் ஆனந்தமான நிலை, சுகமான நிலை நமக்கு அமையாதா அப்படின்னு அது தேடும்போது ஆனந்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம பல பேர் ஆனந்தமாக இருக்கிறத பார்க்குறோம், ஆனால் நாம் அடையலை. இந்த ஆனந்தத்தை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தம் முக்தியில் தான் ஆனந்தம் இருக்குன்னு சிலர் கூற, முக்தி எங்கே இருக்கு, முக்தி வந்து ஞானத்தில் இருக்குன்னு சிலர் கூற, ஞானம் எங்கே இருக்கு, ஆனந்தத்தை தேடி முக்தியை தேடி ஞானத்தை தேடுங்கிற நிலை வந்துடுச்சு. ஞானம் எங்கே இருக்குன்னா ஞானம் குருக்கிட்ட இருக்கு. எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் இறைவன் படிக்கட்டு. குரு எங்கே இருக்கார், குரு புண்ணியத்தில் இருக்கார். உங்களுடைய புண்ணியந்தான் குரு. ஏதோ ஒரு சத்காரியத்தை செய்து வந்தால் தர்மம் தலை தூக்கும்போது, புண்ணியம் தலை தூக்கும்போது மறைந்திருக்கிற குரு உங்கள் கண்ணுக்கு தென்படுறாங்க. எத்தனையோ பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் தான் இருந்திருக்கீங்க, உங்களை எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், சர்வசாதாரணமாக டீ கடைக்கெலாம் வருவீங்க, ஆனால் இவ்வளோ விசேஷம் இருக்குன்னு தெரியாதுன்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் எல்லாருமே அப்படி தானே, இங்கே இருக்கிற எல்லாருமே முதல்ல யாருமே அடியான குருவை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. சாதாரண ஒரு தொண்டன், ஏதோ ஒருத்தர் ஏதோ சுவாமிக்காக ஏதோ கேட்குறாரு, ராஜகோபுரம் கட்டுற திருப்பணியில் இருக்கார், ஏதோ சாமி சர்க்காரங்களை ஈடுபடுறாரு, ஏதோ சாமிக்காக கேட்குறாரு, கொடுக்கலாம் அப்படின்னு லிங்க் ஆனவங்க தான். அப்படியே பல கேட்டகரி இந்த 30 ஆண்டுகளில். அது எப்போ குருவாக தென்படுறோன்னா, எப்போ நம்மளுடைய புண்ணியம் தலை தூக்குதோ அப்போ தான் மெய்ப்பொருளாக தெரியும். பாவம் வேலை செய்யும்போது மெய்ப்பொருள் கூட பொய்ப்பொருளாக தெரியும், பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக தெரியும். அதுதான் மலம், விக்ஷேபம், ஆவரணம்னு சொன்னோம்.
மலம் விக்ஷேபம் ஆபரணத்துக்கு மலத்தை நீக்கிறதுக்கு சிரவணமும், அதாவது குரு சேவா. குரு சிரவணம் பண்ணால் தான் குரு சேவா பண்ண முடியும். குரு சேவா பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உழவாரப்பணி திருப்பணி குரு சேவா பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அது ஏதோ ஒரு சத்சங்கம் காதில் விழுந்திருந்தால், இந்த 5 தர்மங்கள் 5 மகா யஜ்யங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து வந்திருந்தால், இப்போவோ போன ஜென்மாவோ அந்த குறிப்பிட்ட வயசில் குறிப்பிட்ட புள்ளியில் அது நிகழ்ச்சி இதாகிறது. இப்போ சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்கிற மாதிரி கர்மயோகம்தான் குரு சேவா, உபாசனா தான் தியானம். அதுதான் விக்ஷேபத்தை சரி செய்கிறது. விக்ஷேபனம்னது உண்மையை மறைத்து பொய்யை உண்மையாக காட்டுறது. அப்புறம் ஆவரண சக்திக்கு தான் விசாரம். விசாரம் பண்ணால் ஆவரணம்லாம் நெருப்பு வைக்கப்படும். அப்போ மெய்ப்பொருளாக தெரியும். அதுதான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு சொன்னாங்க. சிரவணத்தினால புத்தியா, மனனத்தினால தத் ஆத்மானம், நிதித்தியாசனத்தினால தன் நிஷ்டக, அப்புறம் வாழ்க்கை தத் பராயணகா. 4 நிலைகளை 4வது நிலை சகஜ சமாதின்னு பேர். சகஜ சமாதினா இப்போ நீங்கள் அவங்க பேர் என்ன, அல்ல அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா டக்குன்னு திரும்பி பார்க்குறதோ இல்லை டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல, அது என்னவா இருக்குது? சகஜமாக இருக்குது. நான் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி நிர்விகல்ப சமாதிக்கெல்லாம் அடியனுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வேதம் சொல்லுது. அது வேதம் அழகாக இப்போ சொல்லு. இன்றைக்கி சிரவணம் பண்ணேன். வேதாந்தம் ஃபாலோ பண்ணுறவங்க, வைதிகத்தில் ஞானயோகத்துக்கு வந்தவங்க, ஞானயோகத்தை கடைபிடிச்சி சிகரத்துக்கு ஏறுறவங்க, நாம் நிர்விகல்பத்துக்கு போகிறதில்ல, சகஜ சமாதிக்கு தான் போகிறோம். சகஜ சமாதி எதுக்குன்னா பரோபகார்த்தம் பண்ணுறதுக்கு சகஜ சமாதி எளிமையான ஒரு ஆதாரம். இப்போ சகஜ சமாதினா என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களை பேர் சொன்னால் நீங்கள் திரும்பி பார்க்குறதோ இல்லை ரியாக்ட் பண்ணுறதோ அது எப்படி சகஜமாக இருக்கோ, நீ ஒரு ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு சகஜம், ஒரு பெண்ணுங்கிறது சகஜம், இந்த மாதிரி சில விஷயங்களை சகஜமாக இருக்கீங்க இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? மனுஷன் அப்படிங்கிறது சகஜம் தானே. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சகஜமாக இருக்கும். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சகஜமாக இருக்கும். அப்போ எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் சுவஸ்தித்தம். இப்போ மனனத்துக்கு தான் இந்த 4 வார்த்தை சொன்னேன். நான் இந்த விசாரம்லாம் ரொம்ப அரிய பொக்கிஷமான விசாரம். இப்போ நான் பேசுகிறது 2-3 நாளாக பேசின்னு இருக்கேன். மனனத்தை பற்றி யாருமே டெஃபினேஷன் கொடுக்கறதில்ல. அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியவும் போகிறதில்ல. சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ போய் அந்த ஒரு வார்த்தையிலையோ 2 வார்த்தையிலையோ நம்மளை மாதிரி. இப்போ நிதித்தியாசனத்துக்கு சுவஸ்தித்தம்னு சொன்னேன்னா, மனனத்துக்கு இது தான் சொல்ல வரேன். மனனத்துக்கு இந்த 3 வார்த்தை என்னன்னா, தத் புத்தியாக, தத் ஆத்மானம், அந்த மெய்ப்பொருளுடைய அமிர்தத்தை உள்வாங்கிறது ஆத்மானம், உங்களுக்குள்ளே வாங்கிக்கிறது ஆத்மானம், தன் நிஷ்டக அதுலேயே நிற்கிறது, அப்புறம் வாழ்கிறது. இந்த 4 வார்த்தை மனனத்துக்கு. மனனன்னு கேட்டால் இந்த 4 வார்த்தை உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப வரும். அதுதான் ஒரு வார்த்தையை 100 முறை கூட கேட்கலாம், ஒரு வாக்கியத்தை 100 முறை கூட கேட்கலாம், ஒரு ஆடியோவை 100 முறை கேட்கலாம். தப்பு இல்லை. அதுதான் சகஜத்தை கொண்டு வரும். ஒரு கார் ஓட்டும் போது ஓட்டும் போது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு 2 வீலர் புது வண்டியை கீர் இல்லாத ஒரு வண்டி ஓட்டினவங்க, கீர் வண்டி வரும்போது மேலேயா கீழேயா, கிளச்சை பிடிக்கணுமா, இப்போ ஸ்பீடை எதை பண்ணணும், ஆக்சிலேட்டரு எது, பிரேக்கு எதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்லாமல் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த வண்டியை ஓட்டும்போது எப்படி இருக்கீங்க? சகஜமாக ஆட்டோமேட்டிக்காக கண் வேலை செய்யும், காது வேலை செய்யும், வாய் ஒன்று வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி என்ன பண்ணுவோம், ஓடிக்கிட்டே இருக்கும். சகஜ சமாதிங்கிற வார்த்தைக்கு மிக எளிமையாக சொல்கிறேன். உங்கள் பேரை கூப்பிட்டா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஆணுங்கிறதுல பெண்ணுங்கிறதுல எப்படி சகஜமான ஒரு உணர்வு இருக்கோ, அந்த நிலை அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில் இருக்கும். அப்போ எப்படி இப்போ நிதித்தியாசனம் சுவசித்தம்னு சொன்னேன்ல, சுவசித்தம்னா அதனுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? சுவசித்தம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னா, நிஷ்கிரியம், சாந்தம்,
சாட்சி மௌனம். மௌனமாக இரு, நீ செயல்படாத, நீ சாட்சியாக இரு, ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இங்கே எப்படி இருப்பாங்க? யார்கிட்டையும் பேசவே பிடிக்கலன்னுவாங்க, யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அமிர்தத்தை பருகிட்டு இருக்காங்க. இதோட மேலானது எதுவும் இல்லை. இந்த சுவசிதம்ங்கிற அந்த சிவபோகத்துக்கு இணையான ஒரு பேரின்பம் உலகத்தில் எதுவும் இல்லை. இதை தான் இத்தனை கோடி ஜென்மாவாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க. புரியுதா சொல்கிறது? இது சகஜமாக இருக்கும். நினச்சோடனே டக்குன்னு சிவதலம் ஏறிடுவாங்க. அங்கேருந்து கீழே வரமாட்டாங்க. வந்தாலும் வந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. நிதித்தியாசனத்துக்கு என்ன லட்சணம்? சுவசித்தங்கிறது தான் தன்னில் தானாய் நிற்பது, சித்து சத்தாய் நிற்பது, அத்வைத நிலை, சமாதி நிலை எல்லாம் சுவசித்தத்தில் தான். அது பேர் நிதித்தியாசனம். அந்த நிலை தொட்டால் நிஷ்கிரியம், சாட்சியம், சாந்தம், மௌனம் எப்படி இருக்கும்? சகஜமாக இருக்கும். உன்னை பார்க்குறவனுக்கே அது. இப்போ ஒருத்தவங்கள பார்த்தோன்னே சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இந்த பொண்ணு சுட்டியான பொண்ணு, அந்த பையன் வாலு பையன், இந்த பொண்ணு குசும்பு, இது காவேரி தண்ணீர், இது கும்பகோணம், அப்படி சகஜமாக சொல்கிறோமா இல்லையா? உங்கள் அப்பியரன்ஸே அப்படி தோணும். உங்களை பார்த்தாலே அப்படி தோணும். சொல்கிறது புரியுதா? உங்கள் உள்ள என்னவோ அதான் வெளிப்படும். வண்டியில் வேகமாக போகிறோம், வண்டி எதிர்த்தாப்புல வராங்க, யாரோ வராங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சிக்னலோ இல்லை ஒரு சந்தியிலையோ என்ன பண்ணுறோம்? வண்டியை நிறுத்துகிறோம். மற்றவங்க அவங்கள போங்கன்னு வெயிட் பண்ணுறோம். அவங்க நம்மளை கை காமிச்சு நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அதுமாதிரி ருத்ராட்சம் போட்டால் ஒரு தனி ட்ராக் இருக்குது. யூனிஃபார்ம் போட்டால், பச்சை யூனிஃபார்ம் போட்டால் அதுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்குல்ல. அது மாதிரி நீங்கள் சகஜ நிலையில் இருப்பீங்க. இது எங்கே ஆரம்பிச்சது? முமுட்சுவில் ஆரம்பித்து ஆனந்தத்தை தேடி, முக்தியை தேடி, ஞானத்தை தேடி, குருவை தேடி, புண்ணியத்தை செய்டா தம்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் தீர்த்த யாத்திரை. கிரிவலம் வா, என் கூட சுற்று, நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கெல்லாம் வா கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு என்னதுக்கு சொல்கிறாங்க? சித்தம் சுத்தி ஆகும். அப்போ தான் சொல்கிற வார்த்தை உள்வாங்குவீங்க. இவ்வளோதோ பேர் உங்களுக்கு என்னென்னமோ சொன்னாங்க, கேட்டோமா? உள்ளே போச்சா? போகல. குரு சொன்னால் உள்ளே போகும். ஏன்? வாக்சக்தி. அவங்க அந்த நிலையில் இருக்காங்க. உங்கள் மலங்கள், உங்கள் அலைப்பாயக்கூடிய எண்ணங்களை எல்லாம் தாண்டி ஊடுருவி உள்ளே போய் உக்காருவாங்க. அவங்க உட்காந்து வேலை செய்வாங்க. சுவாமி எங்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறத உணர்றீங்களா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். உங்களுக்குள்ளே சுவாமி இருக்காருன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒத்துக்குவீங்க. நீ தான் சாமின்னு ஒத்துக்க மாட்டீங்க. எப்போ ஒத்துக்குவீங்கன்னா நீங்கள் அறிஞ்சிங்கன்னா ஒத்துக்குவீங்க. இப்போ அறியாமனா ஒத்துக்க மாட்டீங்க. டவுட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, அந்த தகுதி இல்லை, அதெல்லாம் இருக்குந்தான். எதோ அனுபவம், அனுபூதிக்கு உள்ள வித்தியாசம். அனுபூதியில் ரியலைசேஷன் ஆகிடும், வெளிச்சம் உள்ளே வந்துடும். சகஜமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செயல்படுவீங்க. 25 ஆண்டுகள் என்னை மறந்து இருந்திருக்கேன். என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன், எதிர்காலம் என்ன, சம்பாதிக்கணுமே, குழந்தைங்க இருக்காங்களே, ஒரு சிந்தனை இல்லை. தொழில், உற்றார் உறவினர், மதிப்பு, மரியாதை, மானம், என்னுடைய படிப்பு, வேலை, அதை ரிசைன் பண்ணது, ஒரு 25 ஆண்டுகள் அப்படியே அமைதியாக போச்சு. ஜடம், இன்னும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை, நடைப்பிணமாக தான் வாழ்க்கை போச்சு. துக்கம் இல்லை, ஒரு மாதிரி மறந்த நிலை. புரியுதா? இப்போ இந்த இறைநிலையில் இருக்கும்போது ஆனந்த நிலையாக இருக்கும். இதே மாதிரி இருப்பீங்க, ஆனந்த நிலையாக இருப்பீங்க. ரொம்ப அலட்டிக்க மாட்டீங்க. வாழ்க்கையாக பார்ப்பீங்க. வாழ்க்கையை நன்றாக வாழ்வீங்க. இப்போ இந்த வேதாந்தம் தெரியாதவன் என்ன பண்ணுறான்? அவன் எங்கே இருக்கானே அவனுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அவன் எங்கே இருக்கானே அவனுக்கு தெரியாது. என்ன தேடுறான்னு தெரியாது. எதுக்காக ஓடுறான்னு தெரியாது. எதுக்காக கோவப்படுறான், எதுக்காக டென்ஷன் ஆகுறான், எதுக்காக வருத்தப்படுறான், எதுக்காக அழுகுறான், எதுக்காக எப்போ பார்த்தாலும் மண்ணள்ளி போட்டுக்கிறான் தலையில் கஜ மாதிரி. புரியுதா வித்தியாசம்? இப்போ சிரவணம் உங்களுக்கு தெரியும். குருவோட பார்த்து அவருடைய பேச்சை நேரடியாகவோ ஆடியோ மூலியமாக கேட்குறது சிரவணம்.
அது புத்தக என்ன கொடுக்கும்? நீ தேடக்கூடிய அந்த பொருளுடைய அவுட்லைன் கொடுக்கும். நீ இதை தான் தேடுற, இங்கே தான் தேடணும், இப்படி தான் தேடணும், எல்லா வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்க அங்கே நீ சிரவணமாகிற. மனனம் என்ன? நாளே தத் புத்தக தத் ஆத்மானக தது பராயண தத் பராய தத் நிஷ்டக தத் பராயண. 4 வார்த்தை மனனத்துக்காக. நிதித்தியாசனம் ஸ்வசிதம் 5 வார்த்தை சொல்கிறேன் அதுக்கு. ஸ்வசிதம், சாந்தம், நிஷ்கிரியம், சாட்சியம், மௌனம். அதுக்கு புரியுதா? அர்த்தம் புரியுதா? சாந்தம் அமைதியாக இருக்கிறது, சாட்சியம் பார்வையாளனா இருக்கிறது, ரியாக்ட் பண்ணுறதில்ல, மௌனம் பேசுறதில்ல, அப்புறம் நிஷ்கரியம் எந்த செயலையும் ஈடுபடுறது. எல்லாம் சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு போயிட்டே இருப்பாங்க. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். புரியுதா? அதனால் இன்றைக்கி அந்த முக்தியை தேடி தான், அந்த நிதித்தியாசனத்தை தேடி தான், அந்த சமாதியை தேடி தான், அந்த சகஜ சமாதியை தேடி தான் எத்தனை கோடி ஜென்மாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அடுத்த பிறவி நீங்கள் எது விரும்புகிறீங்களோ, விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், அந்த நிலைக்கு போகுது. நம் வாழ்க்கை நம் கையில்னு சொல்கிறான்ல, உன் வாழ்க்கை உன் கையிலுங்கிறத வேதாந்தம் தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும், வேற ஒருத்தன் சொல்ல முடியாது. விதியை நினைப்பவன் ஏமாலையே அதை வென்று முடிப்பவன் அறிவார். ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு, அதெல்லாம் உனக்கு நல்லது. அது நடந்ததுலேருந்து நீ ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டோட மேலே ஏறணும். குருவை தேடு. கிடச்சிட்டாங்களா, பூ போட்டு கும்பிடு, அவங்க வாக்கையெல்லாம் செய்து பாரு, சொல் பேச்சை கேள், இனிமேலாவது அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத்து 86வது உபனிஷத் கோபால பூர்வதாபினி நேற்று நிறைவு செய்தோம். இன்றைக்கி கோபால உத்தரதாபினி செகண்ட் பார்ட். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃப் கர்மகாண்டத்தில் இருந்துச்சு. மந்திரத்தை மட்டும் பீரியாரிட்டி கொடுத்தது, ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகத்துவத்தை சொன்னிச்சு. இந்த உபனிஷத்து சகுனந்தான். ஆமாம், அந்த விசாரத்தை பூர்த்தி பண்ணிவிடுவோம். இந்த நிர்குணம் சகுனங்கிறதுல நிர்குணங்கிறது ஒன்று தான், சகுனங்கிறது 1000 இருக்குது. 1000 வடிவம், 1000 நாமம், 1000 ரூப்பு. அதனால தான் இப்போ எல்லாருக்கும் என்னது குழப்பம், சண்டை, பிரச்சனை. அதில் வர நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்கிறாங்களா இல்லையா? அதனால் இந்த கர்மயோகத்தை தாண்டி ராஜயோகத்தை தாண்டி ஞான யோகம். அதுதான் கர்மயோகத்துக்கு குரு சேவா, ராஜயோகத்துக்கு தியானம் மனனம், விசாரத்துக்கு குருவோட ஆடியோ, குருவோட நேரடியாக விசாரம் செய்யலாம். நல்ல குரு தனியாக விசாரமே பண்ண மாட்டாங்க, காமனாக தான் பண்ணுவாங்க. நல்ல சத்குருவாக இருக்கிறவங்க அவனை விசாரம் அவன் கூட தனியாக போய் உட்கார முடியாது. அதனால் இருக்கும்போதே அவன் எங்கெல்லாம் என்னென்னலாம் கேள்வி கேட்பானோ அந்த கேள்விக்கெல்லாம் இவரே அந்த பேச்சில் விளக்கத்தை கொடுத்துருவாங்க. நான் அவங்களுக்கு டெய்லி 1/2 மணி நேரம் கொடுக்குறேன், டவுட்டு கேளுங்கன்னு. ஒன்று கூட கேட்க மாட்டீங்களே. 6 வருஷமாக போச்சு, என்னைக்காவது ஒன்று கேட்குறீங்க. ஒரே ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார் முருகப்பெருமான். சிரவணத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் முக்கியமான வார்த்தை இது. சிரவணத்துக்கு 1 மணிலேருந்து 3 மணி நேரம், 1 ஆடியோ டு 3 ஆடியோ. மனனத்துக்கு 3லேருந்து 5 ஆடியோ, 5 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம். நிதித்தியாசனங்கிறது இறுதி நிலை, நிஷ்டைக்கானது. ஸ்வசிதங்கிற நிலையை தொடுவது, அதற்கே 5லேருந்து 8 மணி நேரம், அப்புறம் 24 மணி நேரம் சிந்தனை. இப்போ முதல்ல சிரவண காலத்தில் 1லேருந்து 3 ஆடியோ கேட்குறீங்களா? உத்தமம். 2 தான் கேட்குறீங்களா? மத்தியமம்.
ஒன்றே ஒன்று தான் கேட்குறீங்க. அதமும் அதிகாரி, சிஷ்யனுடைய அதிகாரி, பிகினராக இருக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், வேக வேகமாக கேட்குறதில்ல, தொடர்ந்து கேட்குறது, விவேகத்தோடு கேட்குறது. நிரந்தரியானா பிரேக் இல்லாமல் கேளுன்னு தான் அர்த்தமே தவிர வேக வேகமாக கேளுன்னு அர்த்தம். தீர்க்காலின் நிரந்தரியா ஸ்ரத்தையா வித்யா தபஷா பிரம்மச்சரியன்னு சொன்னது. இந்த 6 தத்துவத்தை சிஷ்யர்கள் முமுட்சுவாக இருக்கிறவங்க சித்தி அடைகிற வரைக்கும் கடியமாக பிடிச்சிக்கணும். தீர்க்காலின் காலம் டைம் சொல்லியிருக்கா, இவ்வளோ நாளில் நீ தொண்டு செய்யணும், இவ்வளோ நாளில் நீ படிக்கணும்னு வெவ்வேறு இடத்துல சொல்லும். இங்கே தீர்க்காலின்னு தான் சொல்லியிருக்கு, 12 ஆண்டுகள்னு கூட சொல்லலை. இன்னொரு உபநிஷத்தில் 12 ஆண்டுகள்னு சொல்லுது. இதெல்லாம் மனனத்துக்கான பூர்வாங்க வேலை. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் மனனத்துக்கான, உங்களை மனனத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான வேலை. பிகைனராக இருக்கிறவங்கெல்லாம் விரைந்து அந்த மனனத்துக்கு வரணும். மனனத்தில் அவங்க பேசும்போது பேசும்போது இந்த சகஜ நிலை உருவாகணுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கணும். அதனால் இந்த கோபால உத்தரதா உபனிஷத்து செகண்ட் பார்ட்டாக மிருகப்பெருமானுடைய கருணையினால் 87வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இந்தியாவில் யாருமே இதை கேட்டிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களான்னா ரெண்டுமே சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா யூடியூப்பில் இது பற்றிய விவரங்கள் இல்லை, வேணால் போட்டு பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதில் நாம் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு எக்ஸ்பர்ட்டு? எளிமையாக டக்கு டக்குன்னு கண்ணை திறந்துடணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரம்மம் பிறக்கிறப்ப எல்லாருமே சூத்திரர்கள் தான். பிரம்மஞானத்தை அறிஞ்சால் துவஜிங்கிற விப்ரங்கிற பிராமணன் ஆகிறான். அதனால் இங்கே தமிழ்நாட்டில் பிரம்மஞானம் இல்லாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பிரம்மஞானத்தை வாரி வழங்கணும், வாரி வழங்கணும், வாரி வழங்கணும். இதுதான் குறிக்கோள். அடியன் பிறந்ததுக்கு இதுதான் காரணமாக இருக்கும்னு இப்போ தான் அறிகிறேன். ரெண்டாவது, இந்த அசுரர்கள் இருப்பாங்களா, பிரம்மஞானம் வந்து அசுரர்கள் இருப்பாங்களா? இப்போ ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய, அசுரர்களை நீக்கணுங்கிறது கூட நம்ம வேலை இல்லை. பிரம்மஞானத்தை இந்த மக்களுக்கு, பிரம்மஞானம் இல்லாதவர்களுக்கு, அறிவும் ஆற்றலும் மிக்க இந்த இனத்துக்கு பிரம்மஞானத்தை கொடுத்தா அது உலகை வெல்லும், இறையாட்சி செய்யும். புள்ள அப்பாவை கொள்வது, பொண்ணு வந்து அம்மாவை கத்திரிக்கோளால் குத்துது, எல்லாம் பண்ணுது. என்ன காரணம்? அறியாமை. பிரம்மஞானம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அசுரன் ஆகிடுறான். பஞ்சமா பாதகம் தயக்கம் இல்லாத மனநிலை வர்றதுன்னா அசுரன் தானே. நம்ம குறிக்கோள் புரியுதா உங்களுக்கு? நம்ம குறிக்கோள் புரியுதா? பிரம்மஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான். வேறு எதையும் நம்ம பார்க்கல. வேறு எதையுமே நம்ம யாருமே எதுவும் வெறுப்பு கிடையாது, யாருக்கிட்டேயும் பகைமை கிடையாது, யாருக்கிட்டேயும் விரோதம் கிடையாது. நாம் மேலே ஏறுறோம். இதுதான் குறிக்கோள். புரியுதா? நல்லா உள்வாங்கிக்கங்க. நாளைக்கு இதை திரும்பி பேசுவேன், நான் எப்போ பேசுவேன்னு சொல்ல முடியாது, இருக்கணும் இல்லையா? அதனால் இப்போயே பேசி வச்சுக்கிறேன். இப்போதையே பேசி வைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் இன்னும் 25 ஆண்டுகளுக்குள்ளே செய்யணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரம்மஞானம் பரவணும்னா இந்த தவம் தொடரணும். இது ஒன்று தான் குறிக்கோள். புரியுதா? அதனால் அந்த முயற்சியில் நாம் 87வது படிக்கட்டில் 87வது உபநிஷத்தை, இது இங்கிலீஷில் கிடைக்கல, ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. பாக்கியெல்லாம் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருந்துச்சு. இதில் ஏதாவது டவுட்டுனா இங்கிலீஷில் பார்த்துக்குவேன். இது கதையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கதையாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இந்த கோபால உத்தரதா உபனிஷத் ஆரம்பிக்கிறோம். இந்த படிக்கட்டில் கிட்டத்தட்ட 100 நெருங்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் அறிவும் ஆற்றலும் ஆனந்தமும் 33% நிலைத்திருக்கும், நிரந்தரமாக நிலைத்திருக்கும், நிரந்தரமாக இருக்கும்.
அதில் சந்தேகமே வேண்டாம். சரியாக சிந்திச்சு உள்வாங்கணும். அமிர்த தத்துவத்தை அள்ளி பருகணும். எந்த வார்த்தைக்கு அடியன் வலியுறுத்துகிறேன், எந்த வார்த்தையில் நுட்பம் இருக்குது, எல்லாத்தையும் எளிமைப்படுத்துகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி தான் பேசுகிறோம். யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்கள். அதுதான் உதாரணங்களையெல்லாம் மிக சர்வசாதாரண நிலையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புரியுதுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு கூட புரியுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க 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 தன்னை அவ்வளவு தாழ்த்தி இருந்திருக்காங்க. எங்களுக்கு கூட புரியுது ஜி நீங்கள் பேசுகிறதுன்றாங்க. நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க. சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த கோபால உத்தரதாபினி உபனிஷத்தை அதர்வண வேதம் 68 மந்திரம் இருக்குது. இது பிரஜபூமியை பற்றி சொல்லுது. பிரஜபூமி பொதுவாக ஒரு சதுப்பு நிலம், அதாவது மாடு மேய்க்கிற இடம், பசுமையான நீரோட்டம் உள்ளது, மாடுகள் மேய்க்கிறதுக்கு உகந்த இடம் விரஜபூமின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் விரஜபூமின்னு சொல்லுவோம். அங்கே தான் மாடுகள்லாம் நிறையா மேய்த்து காலையில் அழைச்சிட்டு போயிட்டு மாடை அந்த திடலில் பெரிய திடல் விட்டுருவாங்க. பெரிய திடலாக இருக்கும். எங்கள் ஊரில் உண்டு, நான் போயிருக்கேன். பெரிய திடலில் காலையில் கொண்டு விட்டுட்டு சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, இந்த மொத்த ஊருமே அங்கே வரும். அந்த திடலுக்கு ஃபுல்லாக வரும். கோரையும் புல்லும் சொதன்னு இருக்கும். வயல் இல்லை அது, வயலை தாண்டி ஒரு ஏரி மாதிரி இருக்கும். சொதன்னு இருக்கும், சேறு இருக்கும், புல் பூண்டு எல்லாமே இருக்கும், மாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த நிலத்தை பிரஜபூமின்னு சொல்லுவாங்க. அங்கே மாடு மேய்க்கக்கூடியவர்கள் கோபியர், கோபர்கள், புரியுதா? மாடு மேய்க்கும் சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம். அதோட திருவாச ரிஷி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுது இந்த இது. பிரம்மஞானியும் கேளிய நைஷ்கர்மியம், பிரம்மஞானிகளுடைய அவங்களுடைய நிஷ்காமிய செயல்பாடுகள், கிருஷ்ணகா ஜென்ம, கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவதார விஷயம், அவதார நோக்கம், மதுரா, பகவான் கா தியான ஸ்வரூபம், எப்படி கடவுளை வணங்குறது, தியானிக்கிறது, வித்யா சம்பிரதாயம். என்ன வித்யா சம்பிரதாயம்? இவங்க வந்து என்னது, அன்பே சிவம் தத்துவம். இவங்க ராம், அதாவது இந்த பக்தி யோகத்தை ஹிந்தி லிட்ரேச்சரில் பொற்காலம்னு சொல்லுவாங்க. நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஞான மார்க்கம், சகுனம், நிர்குணம், ஞானம், ராமபக்தி, கிருஷ்ணபக்தி, ஞானம், அன்பு, ஞான யோகம், அதில் வந்து கபீர், அன்பு யோகம் ஜாயசி, மலிக் முகமது ஜாயசின்னு ஒரு இஸ்லாமிய போயட்டு. அப்புறம் இந்த பக்கம் ராமபக்தி, கிருஷ்ணபக்தி, இந்த 4 தான். கிருஷ்ணபக்தியில் தான் சூர்சாகர், சூர்தாஸ், அஷ்டச்சாப்புன்னு சொல்லுவாங்க. 8 பேர். சூர்தாஸ், கும்மன் தாஸ், சதுர்புஜதாஸ், பரமானந்த தாஸ், எல்லாம் தாசிய மார்க்கமாக வரும். அவரை எஜமானனாகவும் தன்னை தாசனாகவும் அடிமையாகவும் நினச்சி இறைவனோடு சூர்தாஸ், கும்மன் தாஸ், பரமானந்த தாஸ், கிருஷ்ணதாஸ், சதுர்புஜதாஸ், நந்ததாஸ், கோசாமி, சூர்தாஸ், கும்பன்தாஸ், பரமானந்தாஸ், நந்ததாஸ், கோசாமி, சதுர்புஜதாஸ், நந்ததாஸ் சொன்னா சீதா சுவாமி, கோஸ்வாமி, சீதா சுவாமி, 8 பேர். அஷ்டச்சாப்புன்னு பேர். அவங்கெல்லாம் கிருஷ்ண பக்தி. ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா குழந்தையாயிடுவீங்க. குழந்தையாயிடுவீங்க. அதை படிச்சிங்கன்னா கேட்டாலும் குழந்தையாயிடுவீங்க. சரியான டீச்சர் கிடச்சிருந்தாங்கன்னா, ப்ரொஃபஸர் கிடச்சிருந்தாங்கன்னா வச்சு விளையாடுவாங்க. அவ்வளோ அற்புதமான ரசம், வாத்சல்ய ரசம்னு சொல்லுவாங்க. குழந்தை மீது பற்று. கிருஷ்ணன் வந்து
குழந்தையாக இருக்கிறப்ப அவர் பண்ண சேஷ்டைகள் எல்லாத்தையும் வடிவமைச்சிருப்பாங்க. அதான் 1.25 லட்சம் போயம் எழுதியிருக்காங்க, 25,000 தான் கிடச்சிருக்கு. அது மாதிரி உள்ள இதில் வந்து இந்த வித்யா சம்பிரதாயம் வந்து அன்பு வழி ஆச்சா. இப்போது மந்திரத்துக்குள்ளே போகலாம். இது சாந்தி பாடம். பத்ரம் கரணேபிகி பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். புதுசாக இருக்கிறவங்க பழைய ஆடியோ 85 ஆடியோவுக்கு சாந்தி பாடம் பேசியிருக்கேன், அதில் கேட்டுங்க, நேரத்தை வீணடிக்க வேணாம். இப்போ இங்கே குரு ஸ்ரீகிருஷ்ணா கோபியர் வந்து சிஷ்யர்கள் கேள்விலாம் கேட்குறாங்க. அர்ஜுனன் எப்படி கேட்டான் அது மாதிரி கோபியர்கள் கேட்பான். அது மாதிரி உத்தவன்னு ஒரு நண்பர் கேட்பார். உத்தவ கீதான்னு ஒரு கீதா இருக்குது. கோபியர்களுக்கு உபதேசம் நடந்திருக்கு. அர்ஜுனனுக்கு உபதேசம் நடந்தது தான் பகவத்கீதை. தன்னுடைய நண்பன் உத்தவன் ஒருத்தவன், அவனுக்கு உத்தவ கீதான்னு இருக்குது, நிறைய எழுதியிருக்காங்க. இப்போது ஏகதா ஹி விரஜஸ்திரிய சகாமக சர்வரி முஷித்வா சர்வேஸ்வரம் கோபாலம் கிருஷ்ணமுச்சீரே. ஏகதாம் ஒரு முறை விரஜஸ்திரியாம் இந்த கோபியர்கள் சகாமாக அன்போட சர்வரி முஷித்வா ஒரு மாதிரி சுஷுப்தி நிலையில், சுஷுப்தினா அது ஒரு மாதிரி உறக்க நிலை, மயக்க நிலையில், அதாவது பக்தி பாவத்தை சொல்கிறது அப்படி. சர்வேஸ்வரம் கோபாலம், கோபாலனை, சர்வேஸ்வர கோபாலனை, கோபாலம்னா என்னது? கோபாலன்னு நம்ம கோபாலன்னா பசுவை வளர்ப்பவன்னு அர்த்தம். கிருஷ்ணனை உச்சிரே கேட்டார்கள். வாச்ச தா கிருஷ்ணக, அவருக்கு பதில் சொல்கிறார். என்ன கேட்டாங்கன்னு இல்லை, பதிலை வச்சு என்ன சொன்னால் என்ன கேட்டிருப்பாங்கங்கிறத அனுமானிக்கலாம். என்ன கேட்டாங்க அமுக்க அஸ்மை பிராமணாய பைக்ஷம் தாத்தவியமிதி துர்வாச இதி. அதாவது தானம் கொடுக்கலாம். தானம் யாருக்கு கொடுக்கணும்? பிக்ஷாவந்தனம் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி வேதாந்த சிந்தனைகளில் இருக்கிறவங்க சில பேர் ஒரு குடியில் தங்கியிருப்பாங்க. தன்னுடைய சிஷ்யர்கள் 4 திசையில் போயிட்டு ஒரு வீட்டில், ஒரு தெருவில், ஒரு வீட்டில் புத்தம் சரணம் கச்சாமி, அது மாதிரி சங்கம் சரணம் கச்சாமி மாதிரி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு 3 முறை சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து அவங்க காத்திருப்பாங்க அந்த காலத்தில். அதுக்குள்ளே வந்து அவங்க உணவு அளிக்கணும். அது மாதிரி 3 வீடு 5 வீடு இல்லை ஒரு வீடு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு வீடோ 3 வீடோ 5 வீடோ ஒரு முறை தான். அதுக்குள்ளே அவங்க வந்து இப்போ அன்னம் கொடுத்துட்டு போகணும். அப்படி 4 திசையிலையும் 4 சிஷ்யர்கள் போயிட்டு பிக்ஷா வாங்கி வந்து கொடுப்பாங்க. சில சாதுக்கள் பிக்ஷைக்கு தானும் போக மாட்டாங்க, சிஷ்யர்களையும் அனுப்ப மாட்டாங்க. வந்தால் சாப்பிடுவோம் அப்படின்னு மரத்தடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. இவங்க ஊர் மக்கள் போய் கொண்டு போய் கொடுப்பாங்க. அயாச்சித்தம்னு பேர். போய் கேட்க மாட்டாங்க, அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுபோல் இந்த தானம் வந்து அந்த மாதிரி சாதுகளுக்கு கொடுத்தால், இந்த 5 பேர் ரொம்ப விசேஷம். 5 பேர் யார்? அதே தான் குரு, யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள். இதில் குரு வண்டி தான் நீங்கள் கண்ணில் தென்படுவாங்க, ஃபீல்டில் நிற்பாங்க. பாக்கி பேர்லாம் மறைப்பொருள் தான். இவரும் அப்படி இருக்கலாம். இவருக்கு என்னவோ விருப்பம், நம்மளை மாதிரி இந்த ஜீவராசிகள்லாம் மேலே எழும்பட்டும் அப்படின்னு ஒரு கருணை. ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன் அவர் சைலண்ட்டாக இருக்க முடியாதா? உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அவருக்கு வாழ்க்கை இல்லைங்க. இல்லையே, அப்படி இல்லையே. அவர் உங்களை மாதிரி யார்ட்டையோ கையை நீட்டினார்னா கொடுத்துருவாங்களே. இல்லை யாராவது ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு 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 சித்தி பண்ணி கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க சாப்பாடு அனுப்பிச்சிடுவாங்க கேரியரில். அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா? எதுக்கு அவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து
அந்த ஊர் மக்கள், அந்த ஞானிகள் உட்கார்ற இடம்லாம் ரொம்ப விளங்கும். நிறைய உதாரணம் இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம கல்ச்சரை கொஞ்சம் 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 தோண்டி பார்க்குறோம், கதவெல்லாம் திறந்து பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. பெரிய கல்ச்சர், உலகத்தில் எங்கும் இல்லாத கல்ச்சர், பெரிய பாரம்பரியம். இவனுங்க எழுதியிருக்க ஹிஸ்ட்ரி கிடையாது. இவங்க எழுதின ஹிஸ்ட்ரி எத்தனை நாளைக்கு உள்ள ஹிஸ்ட்ரி? 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்குள்ளே எழுதியிருக்கான். அவனுக்கு என்ன தோணுச்சோ எழுதிட்டு போயிட்டான். எவனோ ஒருத்தன் எழுதினான். நம்ம நாட்டை பற்றி நம்ம ஆளுங்க எழுதாமல் யாரோ ஒருத்தன் எழுதிட்டு போயிருக்கான். அதையே பிடிச்சிக்கிட்டு இவனுங்க தொங்குறானுங்க, அவனுக்கு செலவு வைக்கிறானு. நம்ம கல்ச்சர் என்ன 100 வருஷம் 500 வருஷம் கல்ச்சரை? நம்ம கல்ச்சரு சொல்லுங்கள். மகாபாரதம்னா 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷத்தில் வந்ததா என்ன? ராமாயணம் உபநிஷத்து காலம் சொல்ல முடியுமா? காலாத்தீதம். என்ன எழுதியிருக்கோ அப்படியே நம்பிடுறது, சுயமாகவே சிந்திக்கிறது இல்லை. உடனே எல்லோரும் வாயிலும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000. நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே காலாதீதம்ப்பா. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா அனுபூதியில் தான் சொல்கிறோம். தெளிவாக தான் இருக்கும், மயக்கத்தில் இல்லைன்னு. சரி, இப்போது இந்த யாருக்கு பிச்சை கொடுக்கணுங்கிறதுல இந்த 5 பேர் உத்தமம், கடவுளுக்கு சமமானவர்கள். ஒரு இடத்துல திருமந்திரம் சொல்லுது, நீ கடவுளுக்கு கொடுத்தா குருவுக்கு வருதோ இல்லையோ தெரியாது, குருவுக்கு கொடுத்தா கண்டிப்பாக கடவுளுக்கு போகும்னு சொல்கிறாரு. பல இடத்துல நடமாடும் என்னமோ சொல்லுவோம், நடமாடும் கோயில்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது, நிறைய பாராட்டு அது இருக்கட்டும். இப்போ அப்படி கேட்கும்போது இந்த யாருக்கு கொடுக்கறது, எந்த பிராமணனுக்கு கொடுக்கறது? பிரம்மஞானம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தால் சிறப்பு. பாருங்கள், அப்படின்னா பிரம்மஞானம் அறிஞ்சவங்க ரொம்ப அரிதாக இருந்திருக்காங்க. புரியுதா? அந்த யுகத்திலே அரிதுன்னா இந்த காலத்து சொல்லணுமா? அதனால் கண்ணில் ஒத்திக்கணும் நீங்கள்லாம் குருவை. இதுதான் உண்மை. நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா அடியன் இதை தான் பண்ணுவேன், அதை தான் பண்ணின்னு இருக்கேன். இல்லை குரு சேவா பண்ணாதவங்களாம் லிஸ்ட் எடுப்பான். எங்கேப்பா அது? சதீஷ் குரு சேவா பண்ண மாட்டேன், என்ன தான் பண்ணுறாருப்பா, முத்தி கிடையாது ஓ வாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பிராமணா எந்த பிராமணனுக்கு பிக்ஷை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது? பைக்ஷம் அதுவே கொடுத்துருக்கு, கேட்டிருக்கு. தாத்தவியம் இத்தின்னு கேட்டதுனால அவர் சொல்கிறார், துர்வாசமிதி. உங்கள் பக்கத்தில் துர்வாசர் இருக்காருப்பா. துர்வாசர் தெரியுமில்ல? சாபம் விடுறதுல மண்ணாதி மண்ணை. கிட்ட போனால் பயந்துக்கிட்டே போகணும். ராஜாவாக இருக்கட்டும், பூஜாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போனால் பயந்துக்கிட்டே போகணும். வந்திருக்காருனாலே விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி துர்வாசர்லாம் கொஞ்சம் என்னது உக்கிரமானவங்க. என்னது தப வலிமை, வேறு ஒன்றும் இல்லை. கோவம் என்ன வருது உங்களுக்கு? இப்போ கோவம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, கோவம் என்ன தெரியுமில்ல? உங்கள் எனர்ஜியை சரியான ஒரு கோலில் ஃபோக்கஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அதாவது அறிவு கட்டவன்னு அர்த்தம். அது புரியுதா? ஒன்றில் நிற்கலை, உன்னுடைய கோலில் நீ உன்னுடைய எனர்ஜியை டியூன் பண்ண எங்கே உனக்கு கோவம் வரப்போகுது? ஆற்றல் எக்ஸஸாக இருந்து அதை சரியான ட்ராக்கில் நீ டியூன் பண்ணலைன்னா அது என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு வெளிப்படும், வெடிக்கும். எங்களை மீறிடுச்சுன்னு சொல்லுவீங்க, பரதநாட்டியம்லாம் ஆடுவீங்க, ஒரு மாதிரி உக்கிரமாக பத்திரகாளி வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் உங்கள் முகத்தை கண்ணாடி ஒன்று வாங்கி தரேன். இந்த பச்சை கலரு ரோஸ் கலர்லலாம் விற்குது, 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி பெருசாக இருக்கும், ஒரு ஜானில் இருக்கும். உங்கள் கண்ணாடியை முகத்தில் பாருங்கள், முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், எவ்வளோ லட்சணமாக இருக்குன்னு. கோல் இல்லைனாலே பெரிய வாழ்க்கையே போச்சுங்க. கோல் இல்லாத வாழ்க்கை அது. கேட்டோன்னே துர்வாசம்னு சொல்லிட்டார். கதம் யஷாமோ ஜலே தீத்வா யமுனாயாः யதः ஸ்ரேயோ பவதி கிருஷ்ணயதி பிரம்மச்சாரி திக்த்வா
மார்கவோ தாஷ்யாதி யம் மாம் ஸ்மிருத்வா அகாத காதா பவதி யம் மா ஸ்மிருத்வா அபூதக பூதோ பவதி. அப்படியா துர்வாசர முனிக்கு நீங்கள் போய் பிக்ஷை கொடுங்க, தானம் கொடுங்க, பெரிய புண்ணியம் உங்களுக்கு, மகா புண்ணியம், ரிஷிகள் தரிசனம் பண்ணதே பெரிய விஷயம், போங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கே இருக்காருன்னு கேட்குறேன். அக்கறையில் இருக்காருன்னு. யமுனாவுக்கு அக்கறை. எப்படி இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு கிராஸ் பண்ணணும். பரிசலில் போகிறதா, தண்ணி வேற நிற்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதம் யஷ்யாமோ ஜலே தீர்த்துவா, அந்த தீர்த்தம் இருக்கே, ஜலம் இருக்கே, எப்படி நாங்கள் கடந்து போகிறது, யமுனாவை எப்படி கடந்து போகிறது, சிறப்பான அந்த யமுனாவை எப்படி கடந்து ஸ்ரேயோ பவதி. அப்போ உடனே சொல்கிறாரு, கிருஷ்ணதி பிரம்மச்சாரி யுக்துவா, கிருஷ்ணன் பிரம்மச்சாரின்னு சொல்லு யமுனாட்ட போய். ஏன்னா அந்த காலத்தில் 6000 ஒய்ஃபு 16,000 ஒய்ஃபு ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டுருப்பானுங்க. இந்த ரொம்ப அதிபுத்திசாலிங்க. அதெல்லாம் ஜீவாத்மாக்கள் இறைவனை சுற்றுதுங்கிற ஞானம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பெண்கள் தான்ப்பா, முதல்ல புரிஞ்சுங்க. இறைவன் ஒருத்தவன் தான் பதி, பாக்கி எல்லாம் ஸ்ரீ தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்களா 16,000 பெண்களோட தான், எப்போ பார்த்தாலும் பெண்களோட தான், ராசலீலா அப்படி இப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவானுங்க. அப்புறம் இன்னும் ஒரு அம்மா சொன்னுச்சு, எனக்கு வந்து முருகனை பிடிக்காது, அவர் வந்து 2 கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர் 2 கல்யாணம் பண்ணிட்டாராம். தத்துவம் புரியல. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3 சேர்ந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னென்ன எல்லாம் சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டங்கள், குரு இல்லாத கூட்டங்கள், விசில் குஞ்சுகள், பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய அதிபுத்திசாலிகள். வழி நடத்தலைங்கன்னா இளைஞர்களை சரியாக வழி நடத்தலைன்னா அவன் அப்படி தாங்க போவான். இப்போ சொன்னால கோவம் ஏன் வருதுன்னு இப்போ தெரியுதா? எப்படி ஆற்றல் வீணடிச்சிட்ருக்காங்க இளைஞர்கள்னு தெரியுதா? என்ன காரணம்? குரு இல்லை, பிரம்மஞானம் இல்லை. குருவை விடுங்க, பிரம்மஞானம் இல்லை. பிரம்மஞானம் இருந்தால் அப்படி பண்ணுவானா? அவ்வளோ பெரிய ஹைட்டில் போய் அந்த நடிகருடைய தலையில் போய் பாலை ஊற்றுறான். அடுத்த நாள் இவனுக்கு ஊற்றிடுவாங்க, விழுந்தான்னு வச்சுங்க. அப்போ என்ன தெரியுது? இந்த ஆற்றல் சரியாக இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கருணை உள்ளம் இருந்ததுன்னா இந்த ஆற்றல் ஆக்கத்தை கிரியேட் பண்ணலாமா? பண்ண முடியாதா? அப்போ நல்ல லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீங்கள் டிவி நியூஸே கேட்க முடியாது. எதை பார்த்தாலும் ஒரே அபச்சாரம். என்ன காரணம்னா பிரம்மஞானம் இல்லை. இளைஞர்களுடைய ஆற்றல் சரியாக டியூன் ஆகலை, சரியாக வழிநடத்த ஆள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்குங்க, இளைஞர்களுக்கு சரியாக சொல்லி கொடுத்தா மிக உன்னத நிலையை அடைவாங்க, எத்தனையோ சாதிப்பாங்க. அப்படி செய்யலையா? பிரம்மஞானத்தை கொடுங்க, போதும், கூடவே இருக்க வேண்டாம். அவன் ட்ரெடிஷ்னலாக அந்த ஜீனு கிரியேட் ஆகிடும். ஒருத்தன் பிரம்மஞானம் கற்றுண்டானா அது ட்ரெடிஷ்னலாக என்னவாயிடும்? ஜீனில் போயிடும். இந்த ஜீனில் கலக்கிற வேலையை தான் இப்போ குமரன் வேதம் செய்யணும்னு சொல்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கு. 3000 பேரை கடந்துடுச்சு. புரியுதா? இப்போ இந்த இளைஞர்களுக்கெல்லாம் குரு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போவாங்களா? பின்னாடி போவாங்களா? ரசிகர் மன்றம் பின்னாடி போவாங்களா? ஆடுறதும் பாடுறதும் கூத்தாட்டம் போடுறதும் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அதான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அர்த்தம் அதான். இதை பற்றி யார் சிந்திக்க போகிறா? சிந்திச்சுட்டு சும்மா வாயில் வடை சுட்டுட்டு போகிறது இல்லை, செயலுக்கு வரணும். இது புரியுதா என்ன நடந்துட்டுருக்குன்னு? ஆற்றல் இருக்குது, பாரதத்தில் ஆற்றல் இருக்குது. கரெக்டாக டியூன் பண்ணால், கரெக்டாக கோல் கொடுத்தோம்னா எத்தனையோ சாதிப்பாங்க. நல்ல லீடர்ஷிப்பு வேணும், நல்ல பிரம்மஞானம் உள்ள லீடர்ஷிப்பு வேணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? ஏதோ நம்மளால் முடிஞ்ச 10 பேர் கண்ணு திறக்கலாமா வேணாமா சொல்லுங்கள். 10 பேர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிஷ்யர்களும் 10 பேர் கண்ணை திறந்துட்டு தான் என் வாழ்க்கையை முடிப்பேன்னு நில்லுங்க. அந்த 10 பேர் 10 குடும்பமாகிடும்.
10 குடும்பத்துக்கும் நீங்கள் காட்ஃபாதர் ஆகிடுவீங்க. சொல்கிறேன், அதோடைய விளைவு சொல்கிறேன். இந்த பலன் சொல்கிறதுல என் கருத்து இல்லை, அதனுடைய விரிவாக்கத்தை சொல்கிறேன். அப்படி தான் போகும். அது சொல்லிக் கொடுத்தா கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க இளைஞர்கள். வழிநடத்த சரியான லீடர்ஷிப்பு இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்தோம்னா ஏன் அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் வருது. இன்னும் எத்தனை பண்ண போகிறோமோ தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அப்படி ஒரு சின்ன செடி பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நர்சரி, அந்த மாதிரி அது எப்படி வேணாலும் வளர்க்கலாம். அது நல்ல விருட்சமாக படர்ந்து அடையாறு ஆலமரம் மாதிரி 1000 வருஷம் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல விருட்சமாக மாற்ற முடியும். பிரம்மஞானம் அந்த வேலையை செய்யும். என்ன சாபக்கேடோ யாருக்குமே போகாமல் இது மறைக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் தான் அதெல்லாம் கொண்டு சேர்க்கணும். அப்படியே என்னுடைய முயற்சி தொடரும். ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்காதுங்க தயவுசெய்து. வந்தோம் போனோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், குட்டி போட்டோம், அதோடு மட்டுமே அதெல்லாம் இருக்கட்டும். அது 5 இருக்கட்டும். வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்ப்பு, அதெல்லாம் இருக்கட்டும். 6வது முக்தி நீங்களும் அடைங்க. இந்த 6வது நிலை சகஜ சமாதி வந்ததுக்கு அப்புறம் பரோபகாரத்தில் எல்லாருமே ஈடுபடுங்க. சாதாரணமாக வாழ்க்கையை முடிக்காதீங்க. எல்லாம் ஒரு சுவடை விட்டுட்டு போங்க. பிரம்மஞானங்கிற சுவடை விட்டுட்டு போங்க. அது நிரந்தரம். ஏற்கனவே போன சுவடு தான், நாம் போடலை. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் நமக்காக போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. கிருஷ்ணன் பிரம்மச்சாரின்னு சொல்லு, அவனுக்கு எவனா வழிவிடுன்னு சொல்கிறார். இவங்களுக்கே முதல்ல டவுட்டு, நீ எப்படி பிரம்மச்சாரியாக இருக்க முடியும்? நீ எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றின்னு இருக்க, பெண்கள்கிட்ட வம்பு பண்ணுற, நீ எப்படிப்பா பிரம்மச்சாரின்னு சொல்கிற? அப்போ நீ நான் பிரம்மச்சாரியாக இருந்தால் அது உண்மையாக இருந்தால் அது வழிவிடும். நான் பிரம்மச்சாரியாக இல்லை, நான் உண்மையாக இல்லைன்னா அது வழி விடாதில்ல. அதை வச்சு தெரிஞ்சுக்கோ. வழி விட்டால் பிரம்மச்சாரி, வழி விடலைன்னா நான் அக்கிரமா அயோக்கியம் அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்துங்க. அதானே அர்த்தம். சொல்கிறாரு பாருங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள். கிருஷ்ண பிரம்மச்சாரி யுக்துவா மார்கவா தாஷ்யதி, மார்க்கம் வழிவிடப்படும். ஏன் மா ஸ்மிருத்வா அகாத, யார் என்ன நினைக்கிறார்களோ அகாத, ஆழமான நதி கூட ஆழமற்ற நதியாக மாறிடும். ஏன் மா ஸ்மிருத்வா அப்போத்தக பூத்தோ, அப்போத்த புனிதமற்றவன் கூட, கலங்கமானவன் கூட புனிதமாயிடுவான். என் நாமத்தை சொன்னான். மா ஸ்மிருத்வா அவிரத்தி விரத்தி பவதி. இது வரைக்கும் ஊரை சுற்றிட்டு இருந்து எந்த ஒரு தபசும் செய்யாத, விரதம் இல்லாதவனாக இருந்தவன் விரத்தி ஆகிடுவான். வைராக்கியம் வந்துடும். எல்லாரும் தெரியும் சொல்லுவான், செயல்பட மாட்டான்ல. தெரியும்னு சொன்னால் விவேகம், இது சரி இது தப்புன்னு தெரியுது, ஏன் செயல்படல? வைராக்கியம் இல்லை. மற்றதை விட்டு இதை செய்யணுங்கிற, மற்றதை விடுறது விராகம். ராகம்னா விடுறது, ராகம்னா பற்று, விராகம்னா பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலையில் நிஷ்காமியமாக ஒரு காரியத்தை செய்யணும். அதான் யோகம். அதை தொடர்ந்து செய்யணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை. இப்போ தான் தொண்டு இறங்கியிருக்கீங்க. அடுத்த சிஷ்யனாக என்னவாயிடுவீங்க? முக்தன் ஆகும்போது அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சகஜ சமாதி வந்தே தீரணும். சகஜ சமாதி வந்தால் பரிபூர்ணமாக பரோபகாரத்தை செய்தே தீரணும். இங்கே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இங்கே வரலை. என்னை பொறுத்த வரைக்கும் அடியன் இங்கே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வரலை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல், வந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அது வேறு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்த வேலை முக்தன், ஜீவன் முக்தன் ஆகணும். அப்புறம் கிரம முக்தியில் மோட்சத்தை அடையணும். அப்புறம் பரோபகாரத்தம் செய்யணும். அப்புறம் அது நீங்களே அடுத்தடுத்த நிலைக்கு போவீங்க. ஒன்றும் பெரிய கடினமான விஷயம்லாம் கிடையாது. கிடையவே கிடையாது. இதான் சிஸ்டம், இதான் மார்க்கம். இப்படி போனால் அந்தந்த நிலைகளில் ஒன்று ஒவ்வொரு புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியெல்லாம் ஜி இந்த புள்ளியை தான் சொல்லியிருக்காங்க, ஜி இந்த புள்ளியை தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஜி இந்த புள்ளியை தான் சொல்லியிருக்காங்கன்னு அந்தந்த நிலையை நீங்கள் தொடரும்போது அது நல்லா புரியும், நல்லா உணர்வீங்க. நீங்கள் இனிமேல் சொல்ல வேண்டிய வாழ்க்கை சகஜமாகிடும்.
இந்த சகஜங்கிற வார்த்தை அரிய வார்த்தை, ரொம்ப எளிமையாக கிடைக்கும். சகஜமான வாழ்க்கை எப்போ வாழ முடியும்? எப்போ பூரணத்துவம் வரும்போதோ அப்போ தான் சகஜமான வாழ்க்கை வாழ முடியும். பெரிய நான் லார்டு லபகுதாஸுங்கிற எண்ணமே இருக்காது. கடையனுக்கு கடையன்னு இருக்கும், அடியனுக்கு அடியன்னு இருக்கும், அடியாருக்கு அடியார்னு வரும். என்னது தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்குது. தொண்டர் அடி பொடி ஆழ்வார், தொண்டர் அடி பொடி ஆழ்வார் இப்படிலாம் இருக்காங்களே. எப்படி பூரணத்துவம் வந்தால் இதெல்லாம் வரும். அப்போ இது போய் சொல்கிறான், என்ன பேரை சொல்கிறவன் புனிதமற்றவன் புனிதனாவான், விரதம் செய்யாதவன் விரதியாவான். மா ஸ்மிருத்வா சகாமோ பவதி, காமமற்றவன் பற்றற்றவன் பற்றுள்ளவனாகவும் பற்றுள்ளவன் பற்றற்றவனாகவும். மா ஸ்மிருத்வா ஸ்ரோத்ரியோ, இது வரைக்கும் யார் பேச்சையும் கேட்காதவன் இப்போ சிரவணம் பண்ணணும், இந்த பிரம்மஞானத்தை பிடிக்கணுங்கிற ஞானம் வரும். ஸ்ரோத்ரியோ பவதி எம் மா ஸ்மிருத்வா அகாததல ஸ்பர்ஷா, ஆழமான இந்த நதிநீரையும் கடக்க முடியும். ஸ்பர்ஷா ரஹிதா அப்படி சர்வா 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 சரிதகாதா, ஆழமற்று எளிதாக கடக்க முடியும். அப்போ யமுனா ஆழமான நதி அல்ல, ஆனால் சீசனில் பயங்கரமாக போகும். கங்கா மாதிரி ஆழம் இல்லை சொல்லுவாங்க. கங்கா யமுனா சரஸ்வதி சொல்லுவாங்கள்ல. பிரயாகில் கங்கா திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. 3 இப்போ போயிட்டு வந்து கும்பமேளா அங்கே தான் நடந்துச்சு. அங்கே சரஸ்வதி பார்க்க முடியாது, பூமி கடியில் போகிறதுன்ட்டு. சரஸ்வதி எந்த இடத்துல தோண்டி எந்த இடத்துக்குள்ளே பூமிக்குள்ளே வருதுன்னு நம்மக்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. நம்ம குமரன் மேதத்திலே இருக்குது. தண்ணி உள்ளே போகும், சரஸ்வதி நதி கம்ப்ளீட்டாக உள்ளே போகும், பூமி கடியில் போகும். அதில் யமுனா நதி எல்லாம் இடுப்பளவுக்கு நடப்பாங்க இது குளிக்கிறதுக்கு. கங்காவில் அது மாதிரி குளிக்க முடியாது. ஏன்? ஆழம். அதை சொல்கிறார். ஸ்ருத்வா தது வாக்கியம் ஹி வை ரௌத்ரம் ஸ்மிருத்வா, இந்த பேச்சை ஸ்ருத்வா கேட்டாங்க. தது வாக்கியம் ஹி வை ரௌத்ரம் ஸ்மிருத்வா தது வாக்கியன்னு. ஓ, அந்த கோபமுனி துர்வாசர் அந்த பக்கம் இருக்கிறாரா, நீங்கள் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்குறோம். கிருஷ்ணன் பிரம்மச்சாரிங்கிற இது மந்திரம் ஆகிடுச்சு. இப்போ என் பேரை சொல்லு அப்படி சொல்லுவாங்கள்ல சில பேர், என் பேரை சொல்லு அப்படி சொல்லுவாங்கள்ல, என் பேரை சொல்லு உனக்கு அதை நான் பண்ணி கொடுப்பேன், ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு ஐஜிஐ தெரியும்னு சொல்லுவான்ல விவேக். அது மாதிரி இந்த கிருஷ்ணன் பிரம்மச்சாரின்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த கோபமுனியை பார்க்குறதுக்கு வழிவிடுன்னு சொன்னோன்னே தது வாக்கியம் ஹி ரௌத்ர ஸ்மிருத்வாம் தது வாக்கியனை தீர்த்துவா தத் சௌரியாம். ரொம்ப சௌரியமாக எளிமையாக ஈஸியாக கடந்துட்டாங்க. வை கத்துவா கடந்து அந்த பக்கம் போயாச்சு. ஆசிரமம், அங்கே என்ன ஆசிரமம், ஒரு குடிசை போட்டிருக்கார். புண்ணியதம் ஹி வை நத்வா முனி, நத்வா முனிவரை இவர்கள் வணங்கினார்கள். ஸ்ரேஷ்டதம் சிறந்த முனிவர் துர்வாச முனிவர். ரொம்ப எல்லா ராஜாக்களும் பயப்படுவாங்க, எல்லா தேவர்களும் பயப்படுவாங்க. சாபம் விட்டுருவார், டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். அவர் ரௌத்ரம் சேதி, ரௌத்ரம்னு தெரிந்தும் தத்வா அஸ்மை பிராமணாய ஷீர்மயம், அந்த பிராமணனுக்கு பிரம்மஞானம் பெற்றவனுக்கு ரிஷிக்கு ஷீர்மயம் கிருத்தம், பாலில் வேக வச்ச சாதம், அதில் நாட்டு சர்க்கரை போட்டு கிருத்தம் நெய் ஊற்றி, மிஷ்டதம் நல்ல உணவை, இனிமையான உணவை கொடுத்தனர். அவரும் மிஷ்டதம் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை சுத்திப்படுத்தி பரிசேஷனம் பண்ணி துஷ்டக சாப்பிட்டு துஷ்டக திருப்தி அடைந்தார். ஸ்நாத்வா, அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு இதெல்லாம் தன்னை சுத்திப்படுத்திட்டு ஆத்ம சுத்தி சரீர சுத்தி எல்லா சுத்தியும் பண்ணிக்கிட்டு
அவரை சாப்பிட்டுட்டு புக்துவா சாப்பிட்டுட்டு ஸ்துஷ்டக சந்தோஷமானார். ஹித்வாம் ஆசிஷம் அடுத்து என்ன பண்ணுவார்? மனம் குளிர்ந்தா, ரிஷிகள்லாம் மனம் குளிர்ந்தா என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம். அடுத்தது ஈஸியாக நடக்கும். சம்சாரிக்கு என்னென்னா ஒரு காரியம் ஆகணும், இல்லைன்னா போக மாட்டான். இங்கே மாதிரி நீ நிஷ்காமியமாக நீ சபம் பண்ணணும், என்றைக்கு வேணாலும் உனக்கு பரிசு வரும்னு அங்கே சொல்ல முடியாது. இது தரேன்னு சொல்லு, நான் வரேன். இப்போ நீங்கள் கர்மயோகத்தெலாம் வேலைக்கு எப்படி போகிறீங்க? சம்பளம் எவ்வளோ சொல்லியா? முன்னாடி இவ்வளோ சொல்லு, இது பத்தாது, இவ்வளோ வேணும் அப்படி சொல்கிறோம்ல. அது மாதிரி இங்கே வேதாந்தத்தில் அப்படி கிடையாது. ஆனால் நீ கேட்குறது அல்பம், அது உங்களுக்கு அப்புறமா தெரியும். நீ கேட்குறது அல்பத்துலேயும் அல்பம். ஏன்னா நாமளே ஒரு அல்பமாக நினச்சிட்டு இருக்கோம், நாம் அல்பம் இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் சுவாமி ஒரு செக்கு, பிளாங்க் செக்கு கொடுக்குறாரு, சொல்லுங்கள் பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை கோடி எழுதுவீங்க அதில்? எத்தனை கோடி? ஞான சூன்யம். முருகான எழுதுறவன்கிட்ட போய் செக்கை கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஓம்புருகா புத்தகம் நானே தரேன் உனக்கு. சரி, டக்குன்னு யாரா சொல்லுங்கள், எத்தனை? 100 கோடி. எல்லாம் அதான் மிடில் கிளாஸ் சொல்லிட்டேனே. நீங்களாம் என்கிட்ட சொல்லாமல் இன்றைக்கி தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட எத்தனை கோடி வேணும்னு. நான் உங்களுக்கு ஒரு 4-5 வருஷமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மிடில் கிளாஸுக்கு அவனுடைய ஹையஸ்ட் டார்கெட்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனால் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா மனம் சுருக்கி சுண்டைக்காய் மாதிரி இருக்குது. அவனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியல, புரியுது அவனுக்கு, அதுவே பெரிய விஷயம். அது நடக்காது அவனுக்கு தெரியும், அவனுக்கே தெரியும். இதுவே எனக்கு நடக்காது எனக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்டு வைப்போம். அவளை ட்ரை பண்ணால் ஒரு 10 லட்ச ரூபாயாவது இந்த ஜென்மாக்குள்ளே முடிக்க மாட்டோமான்னு. எவ்வளோ அல்பமாக இருக்கான்னு தெரியுது அவசியம். வெறும் பணத்திலே இப்படி இருக்கிற இதுதான் ஹையஸ்ட்டு, இதுலேயே இப்படி தான் இருக்குன்னா பாக்கி விஷயம்லாம் எல்லாம் சுண்டைக்காய் தான். புரியுது அவசியம். அதனால் நம்மளை என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன சுருக்கி நம்மளை அல்பம், நம்ம லிமிட்டடு, நம்ம இது, நம்ம சரீரம், நம்ம அது, நம்ம இது இப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டோம், நாசமாக போயிட்டோம். இப்போ அதுலேருந்து மாற்ற போகிறோம். என்ன செய்ய போகிறாரு இப்போ? இதெல்லாம் நீங்கள் உங்கள் இன்புட்டு கொடுத்துருக்கீங்க பல கோடி ஜென்மம். இந்த இது இல்லை, பல கோடி ஜென்மாவே இப்படி தான் இன்புட் கொடுத்து அது வேறு எவன் உங்களை வாழ்த்த போகிறான்? நீ இல்லைப்பா, நீ மகத்துப்பா, நீ உயர்வானவன்ப்பா, நீ பிரம்மஸ்வரூபம்பா, தத்துவமசினி எவன் உங்களுக்கு சொல்ல போகிறான்? ஒருத்தனும் சொல்ல மாட்டான், எடுத்து சொல்ல மாட்டான். சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களை பாராட்டி சீராட்டி ஒரு உன்னதமான நிலையை உருவாக்கியிருக்காங்களே யாரும் உருவாங்க? அம்மா அப்பா பண்ணுவாங்க, குரு பண்ணுவாங்க, இந்த 3க்கும் ஆதாரமான இறைவன் பண்ணுவாங்க, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. பாக்கி எல்லாரும் அடித்து கீழே தான் இறக்குவாங்க, மேலே ஏற விட மாட்டாங்க. இதுதான் சொசைட்டி. அதனால் நீங்கள் அறிவால் தான் அவங்கள ஜெயிக்க முடியும். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்காது, உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு அவனுக்கு அறிவு இருக்காது கண்டிப்பாக. அங்கே பிரம்மஞானம் மிகப்பெரிய வேலையை செய்யுது. பிரம்மஞானம் எல்லா ஒரு ஆளினாலுங்க, அது பிரம்மஞானம் ஆல்ரவுண்டர், எது கொடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு டேலண்ட் தானே இருக்கும், பிரம்மஞானத்தில் எல்லா டேலண்ட்டும் இருக்குது. புரியுதா இல்லையா? ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். செஸ்ஸே தெரியாதவன் செஸ்ஸில் நிறைய அடியன் சாதிச்சிருக்கேன். ரியல் எஸ்டேட்டே தெரியாதவன் ரியல் எஸ்டேட் நிறையா சாதிச்சிருக்கேன். ஹிந்தியே தெரியாத பரம்பரையில் பிறந்து ஹிந்தியினுடைய பீக் என்னவோ அது வரைக்கும் தொட்டிருக்கேன். எத்தனையோ இருக்குது, எனக்கு நிறையா முகம் இருக்குது. எல்லாம் சும்மா கதை இல்லை, கற்பனை இல்லை, எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அதனால் நீங்கள் அல்பம் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதனால் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். இப்போ பிரஜான அஞ்ஞாம் தத்வாத் இது அதெல்லாம் வணங்கி நிற்கிறாங்க. என்ன கேட்கலான்னு நம்மளாம் இருந்தால் என்ன கேட்போம்? அது கேட்கல அவங்க கேட்குறாங்க பாருங்கள். தா உச்சுகோ கதம் யஸ்யாமோ வய சௌரியாம் தீத்வா. நாங்கள் இங்கேருந்து அந்த கரைக்கு மறுபடியும் போகணும், யமுனா வழி விடணுமே, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு ஒரு முதல் கேள்வி. சஹ வாச்ச முனி தூர்வா அசீனம் மா ஸ்மிருத்வா. இப்போ தான் நல்லா நெய் தயிரெல்லாம் போட்டு சாப்பிட்டுவிட்டு நல்லா கொலுன்னு இருக்கார். இப்போ துர்வாசா எப்போ சாப்பிட்டாரோ கடைசியாக. ஆண்கள் என்னத்தை சமைச்சு என்னத்தை சாப்பிட போகிறான்? ஒரு நாளைக்கு சமைச்சு அதே சுட வச்சு பிரம்மச்சாரிகள் கதையெல்லாம் அப்படி தானே இருக்கும்.
அப்படி இருந்தவருக்கு இப்படி பாலும் நெய்யும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் எல்லாம் கொடுத்தோடனே நல்லா கொலுகொலுன்னு ஆகிட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, வந்து துர்வாசா சாப்பிடாமல் இருக்காருன்னு சொல்லு, துர்வாசா முனி சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லு, வழி விடும் யமுனான்னு. உண்மையாக இருந்தால் வழி விடும், அதானே அர்த்தம். அவரே சேலஞ்சு பண்ணுறாரு, அது வழி விடுன்றாரு. வழி விட்டுச்சு. எப்படி பார்த்தீங்களா, எல்லாம் புதிர் மாதிரி இருக்குல்ல, புரியாத புதிர். அவரோ 16,000 பெண்களோட ஒரே கும்மாளம் போட்டுருக்காரு. அவரை பிரம்மச்சாரின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டோம். இவர் இப்போ தான் நல்லா கொட்டு காட்டு நல்லா கொட்டிக்கிட்டியே. நான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, வடித்து கொண்டு நல்லா தானே சாப்பிட்றேன், உனக்கு என்ன கேடு, எல்லாத்தையும் தான் சாப்பிட்றேன் அப்படி திட்டுவாங்க. அம்மா திட்ட மாட்டாங்க. அம்மா என் பிள்ளை அம்மா என் பிள்ளை எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னு தான் சொல்லுவாங்க. யாரோ சிலர் வச்சுங்களேன். அப்புறமா நைட்டு சாப்பாடு கிடைக்காது. எல்லாம் தானே சாப்பிட்றேன். ஆச்சா தாசா மத்திய ஹி சேஷ்டா கந்தவி கோவாச்ச தம். இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனை 4 மந்திரம் பார்த்துருவோம். பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதனால் கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அது அப்பப்போ அறிவிக்கப்படும், சொல்ல முடியாது. என் கையில் எல்லாம் முருகப்பெருமான் கருணையினால் நடக்கிறது. அதனால் அது அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வரும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 6 மணிக்குள்ளே வந்துடும் மெசேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் அன்றைக்கி உண்டா இல்லையாங்கிறது இந்த 10 நாளைக்கு மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடி சிரவணாத்தை வந்து பூர்ணம் பண்ணணும், மனனத்துக்கு ரெடி ஆகிடணும். இந்த 6 வருஷம் கிராஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன். அருணாச்சல சிவ 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 திவேல் முருகனுக்கு குருவாய் அதுவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்